ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்க இது கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் இருக்க பொசிஷன்ஸ்லாம் வித்துட்டு வந்துட்டா மார்க்கெட்டில் பெரிய கிராஷ் இருக்குன்னு சொல்லி நியூஸ் வருது, மார்க்கெட் பெருசாக கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி நியூஸ் வருது. மார்க்கெட் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. ஆனால் நியூஸஸ் வந்துகிட்டே இருக்குது. நியூஸஸ் எதனால் வருது அப்படின்றது அது ஒரு கொஸ்டின் மார்க்கான விஷயம் தான். ஏன்னா நியூஸ் வந்தால் தான் மக்கள் விற்றுட்டு போவாங்க, இல்லாட்டி அதை பேஸ் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. ஸோ அதுக்காக அந்த சேனல்ஸும் இந்த விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றது. ஆஸ் அ அட்வைசராக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இது எதையுமே லிசன் பண்ணாதீங்க. இந்த நியூஸஸ்லாம் தேவை தான். அந்த நியூஸஸ்க்காக ரியாக்ட் பண்ணக்கூடாது. அந்த நியூஸஸ் ஒரு பார்ட், நம்மளுடைய ஆக்டிவிட்டியில் ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பாருங்கள். இப்போது பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவலில் 52,000ம், நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்க 24,100 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியதும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பொட்டென்ஷியல் ரொம்ப கம்மியாக இருக்குது. போகும். அதை பேஸ் பண்ணி நான் இன்னும் மேலே போகும்னு நினச்சி வாங்க வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 3 to 5 days, டிசம்பர்னோட ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் அந்த டைம் வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு 30% இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுடைய 100% போகணும்னு நினைக்கிறது செகண்ட் வீக், தேர்ட் வீக் போங்க. ஜனவரியில் மார்க்கெட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே மினிமம் 10 to 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஆஸ் ஆஃப் நோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், இட் இஸ் நியூட்ரல் மோடு, நோ ட்ரேட் ஜோன் அப்படின்ற இடத்துல தான் மார்க்கெட் இருக்குது. இந்த நோ ட்ரேட் ஜோனில் போயிட்டு மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படின்ற விஷயத்த கேட்டுட்டு அதுக்கான ஒரு தேடல், அதாவது எங்கே பிரேக் அவுட் ஆகும், எங்கே பிரேக் டவுன் ஆகும்னு உட்காந்துருக்காம ரிலாக்ஸாக விடுங்க. வீக்கெண்டை ரொம்ப ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுங்கள். பை த சேம் டைம் மண்டே மார்னிங்கான ஃபியர் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் உட்காந்துருங்க. மண்டே மார்னிங் என்ன நடந்தாலும் சரி, மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் வந்தாலும் அக்யூமுலேஷன் மட்டும் பண்ணுங்கள். பெரிய டவுன் சைட் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கிராஷ்ன்ற நியூஸை நம்பி அதுக்குள்ளார போய் மண்டையை போட்டு பிச்சுக்க வேணாம். ஸோ இதெல்லாம் இந்த வாரத்துக்கான அப்டேட். பி சேஃப், பி கேர்ஃபுல், சேஃப் ட்ரேடிங், கீப் ஆன் இன்வெஸ்டிங். தேங்க்யூ.